ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய மலையை காமிக்கிறாங்க. அந்த மலையில் நம்ம ஹீரோயின் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. அவளோட நேம் வந்து ஷா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்து போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு இது வந்துட்டு எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அங்கே ஜேசிபியுமே கொண்டு வந்து அங்கே உடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இங்கே பாரு வந்துட்டு இது எங்களுக்கு சொந்தமானது, இது எங்ககிட்ட அடகு வச்சுட்டாங்க, நாங்கள் வந்துட்டு இதை வந்து எங்களுக்கு சொந்தமாக்கி போகிறோம், நீ மரியாதை இங்கேருந்து போகிறையா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஜேசிபியை ஃபுல்லாமே உடச்சி அவள் பாட்டு அங்கே வந்து தூள் தூள் ஆக்கிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. இப்போ நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு அடிக்க போனதுமே அவள் வந்து பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அடித்து அங்கே பறக்க விட்டா. விக்கு தான் வச்சுட்டு வந்திருப்பான் போல். சூழ்ந்துட்டு அந்த விக்குமே கீழே விழுந்து போயிடுது. நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதோ, நீ என்ன ரொம்ப ஃபுல்லாக எல்லாமே வந்து வந்து போலியே தான் போட்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிண்டல் பண்ணுறான். நான் இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்தாள் ரொம்ப கோவப்பட்டதுமே திரும்பவுமே அங்கே வந்து அங்கே கிட் பண்ணதுமே பார்த்தா அங்கே முன்னாடி ஒட்டியிருக்கிறதுமே போலியான ஒரு ஹேர் தான் போல். அதுவுமே பிடுங்கிட்டு போயிடுது. அதை பார்த்துட்டு இருந்தாலும் ரொம்ப பயந்து போயிட்டு உன்னோட அங்கிளோட பையனும் தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த நோட்ஸை வாங்கி பார்க்குறா. பார்த்தா அவங்க தான் இதை வேலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அவங்கள பார்த்தா அங்கே கீழே உட்காந்துட்டு அங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே காசு கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, காசு எதுவும் இல்லாமல். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த வீட்டை வந்துட்டு காசு தேவைப்படுதுன்னு அடகு வச்சோம், பின்னாடி எங்களால் திருப்ப முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையாச்சுன்னு சொல்லிட்டு கெஞ்சினதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டு இருக்கு. அவங்க பண்ணுற இந்த கேவலமான வேலையை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு காசு சம்பாதிக்கணும்னா நம்ம இங்கே வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க பிரதருமே சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அங்கிள் சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதிலே போகலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஒரு கார் போகுது. ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஏன் நம்ம அந்த சைக்கிளில் போக முடியாதுன்னு சொன்னதும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஏகப்பட்ட காசு, அதுக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு சொன்னதும், அதை விட என்னால் ஃபாஸ்ட்டாக போய் காமிக்க முடியும்னு சொல்லிட்டு அவளோட பவர் எல்லாமே யூஸ் பண்ணி அவள் ரொம்ப ஸ்பீடாக அங்கே போனதும் அந்த டிரைவருமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்படியே அங்கே வந்துட்டு போய் வந்து தெரியாமல் நம்ம ஹீரோவோட கார் அங்கே வந்து கீழே இறங்கும்போது அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி அவள் சைக்கிள் கீழே பறந்துருது. இவங்க ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா அங்கே வந்து காற்றுலேயே பறந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கையில் அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே இறக்குறான். அவன் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட நேம் வந்து லீ. இவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்தா அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சி விடுறா. உன்னோட டிசீஸ்க்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நீ வந்துட்டு இந்த கார்டில் இருந்து ஒன்றுடேன்னு சொன்னதும் இந்த மாதிரி இடியட்டான வேலையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். அங்கிள் அவங்க பிரதருமே அங்கே வந்துடுறாங்க. நீ யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அவர் வந்துட்டு மிஸ்டர் லீ, இந்த ஹோட்டலுக்குமே அவர் தான் வந்து ஓனர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றலான்னு தான் நினச்சேன் அப்படின்றத சொன்னதும், இதே இவரோட கருணை மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோமே, நம்மளுமே வாழ்க்கையில் நிறைய காசு சம்பாரிச்சு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணிட்டு 3 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே டீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தான் மீட் பண்ண போகிறான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்கள் அம்மா தான் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு இந்த டேட்மே ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறப்ப ஹீரோயின் வந்து ஒரு கிக் விட்ராவில் அங்கே கீழே போய் விழுந்துடுறா. நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அங்கிளுமே அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு அவர்கிட்ட. ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு மலையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த டீனா இவங்க வந்து சரியான ஃப்ராடுங்க, காசு பறிக்கிறதுக்காக உன் நோயை குணப்படுத்துகிறே அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, நம்பாது அப்படின்றத சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப இன்னுமே மோசமாக பேசினதும், நீ பேசுகிற பேச்சுக்கு நான் ஒரு செகண்டில் உன்னை வந்துட்டு பேச விடாமல் கூட பண்ண முடியும்னு சொல்கிறப்ப அங்கே எதிர்த்தாப்பில் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அங்கே வந்து டேட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். பட் அவன் வாயிலேருந்து அந்த கொட்டை இவளோட வாய்க்குள்ளே போய் அங்கே பேச்சு வராமல் போயிடுது. ஐயோன்னு சொல்லிட்டு அங்கே பயப்படும் போது ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறான். அவங்க அங்கிளை அவளை வந்துட்டு ஒரு தட்டு தட்டிங்க சரியாயிருன்னு சொன்னால் தட்டினவுன்னு அந்த கொட்டை வெளியே வந்துடுது. அவங்க திரும்ப அங்கே கோவப்பட்டு அங்கே வந்துட்டு வெயிட்டர் வந்து பின்னாடி இடிச்சதில்ல முன்னாடி மண்டி போட்டு விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நீ வந்து என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே செம்ம கடுப்பாய் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலே நீ என்னோட நோய்க்கு வந்து குணப்படுத்த முடியுமான்னு சொன்னதும், கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், பட் அதுக்கு கொஞ்சம் காசு செலவழியுமே அப்படின்ற செட்டை கேட்டதும், காசை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் 3 டேஸில் மலைக்கு போயிட்டு இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன்னோட ட்ரீட்மெண்ட்டையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. அவனை நல்லா ஒத்து பார்த்தா அவளோட பவர்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு ஏகப்பட்ட ஈவில் ஸ்பிரிட் இருக்குது, அவனுக்கு வந்து பெரிய நோயே இருக்குது, ஸோ இதை எப்படியாச்சும் வந்து நம்ம குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
உங்க அங்கிள் நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம இப்படியே சின்ன சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்க முடியாது ஸ்பீடா. அதுக்கு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. பிறகு டீனாவை பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட அம்மாட்டாங்க வந்துட்டு உங்க பையன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள வந்ததுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா? உனக்காக நான் பொண்ணு பார்த்தா அவட்ட நீ ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் தான் சொல்லிட்டேன் இவ்வளோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் அப்புறம் ஏன் நீங்கள் என்ன வம்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ லோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க. அவனோட மேலே வந்துட்டு ஒரு இவில் ஸ்ப்ரீட்டை ஒட்ட வைக்கிறா. இவ தான் இந்த வேலையே பண்ணிட்டுருக்கா போல். ஸோ வந்துட்டு அவனுக்கு அங்கே மேஜிக்கே வந்துட்டு உருவாயிருது அவன் மேலே. அவனுக்கு வந்துட்டு பண்ண போகிறது எல்லாமே தப்புன்னு தோணுது. பட் இருந்தாலும் அவனை மீறி அவன் பேசிகிட்டு இருக்கான். உண்மையிலேயே நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம்னு நாங்கள் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா நீ என்ன டீனாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் நாளைக்கே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நான் வைக்கிறேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அங்கே அவனுக்கு எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலுமே எதுவும் பண்ண முடியல. பிறகு இங்கே ஹீரோயினை பார்த்தா காசு சம்பாதிக்கிறது புதுசாக வழி ஏற்பாடு பண்ணி என்னோட பிரதர் வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன், இவனை கிஸ் பண்ணுறவங்க ஹக் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்லி அங்கே பைசாலாம் சொல்லிட்டு இருக்கா. அவனோட ஷர்ட்டையுமே அங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பார்க்க எவ்வளோ செக்ஸியாக இருக்கான் பாருங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்க ஆன்டிஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு காசு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி ஆகிடுறாங்க. மக்களுக்கும் அவளுக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு இவ்வளோ காசு சம்பாரிச்சதை நினச்சி. பட் வந்துட்டு அவனோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகி போயிடுது. என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டீங்களே அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம், இதை நம்ம டெம்பிளுக்குமே கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க டெம்பிளுக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ ரொம்ப பசிக்குது. இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய வந்துட்டு பணக்காரனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கேள்விப்பட்டேன். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தெரியாமல் 3 பேருமே உள்ளே போய் வேண்ட சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ டீனாவோட என்கேஜ்மெண்ட் தான். அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியலை. பட் வந்துட்டு எதுவும் பேச முடியல. அவன் ரொம்ப அமைதியாகிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு இங்கே உள்ளே போயிட்டுருக்கா. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவனோட மேலே வந்துட்டு ரொம்ப பெரிய வந்து இவில் ஸ்பிரிட்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுறா. இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜில் வந்து பேசினதுமே அதை கேட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்து இங்கே வந்து பேசிட்டு எல்லாத்தையும் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே ரொம்ப எல்லாருமே கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவர் மேலே வந்து இவில் ஸ்பிரிட் இருக்குது, அதனால தான் இவர் ஒத்துக்கிட்டாரு, அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறா. பட் அவளை அங்கே அடிக்கிறதுக்கு சொன்னதுமே அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த இவில் ஸ்பிரிட்டை எடுத்து விழா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அவ்வளோன்னு சொன்னதுமே ஆமாம் நான் இப்பயுமே இவ்வளோ தான் ஆசைப்படுறேன் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இழுத்ததோ ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சுக்குது. அவள் செக் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி சைத்தானோட அங்கே வந்துட்டு திட்டமே இதில் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இது வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது, நான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவளோட பவரெலாம் யூஸ் பண்ணி அந்த இவில் ஸ்பிரிட்டை பூரா வெளியே எடுத்தா அந்த குட்டி பேயுமே வெளியே வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு இப்போ சொல்லு யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த குட்டி சாத்தான் வந்துட்டு அங்கே டீனாவோட பேரை சொல்லுது. பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆனதும் அப்போ அவள் அது பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நானா பொய் சொல்கிறேன் இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இவில் ஸ்பிரிட்டை அவளோட மேலேயே வந்துட்டு அனுப்பி விட்றா. அவளே வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லா உண்மையுமே பேச ஆரம்பிச்சுடுறா. இவன் நிறைய காசு வச்சுருக்கான், பெரிய பணக்காரே, அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு திரும்ப சுயநினைவு வரும்போது நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினா எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. மெயினாக நம்ம ஹீரோவோட அம்மா என் பையனை மயக்கி நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து விரட்ட சொல்லிடுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ தான் என் பையனை வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னது. உங்கள் பையன் வந்துட்டு இன்னுமே வந்து சரியாகலையே, அவனோட உடம்புல இன்னும் ஏகப்பட்ட இவில் ஸ்பிரிட் இருக்குது, அதனால் அவன் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இறந்து போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவங்க ஷாக் ஆகிட்டு தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் என் பிள்ளையை காப்பாற்றுமா அப்படின்றத செட்டு அங்கே கெஞ்சுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அவங்களோட வீட்டுக்கு போகணும்ல அப்படின்றத செட் அவள் கேட்குறா. பிறகு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்தா அங்கே வீடு ஃபுல்லாமே இவில் ஸ்பிரிட்டாக தான் இருக்குது. அந்த லெவலுக்கு அங்கே அந்த வீட்டவே வாக்கி வச்சுருக்கா. இது எல்லாத்தையுமே டோட்டலாக நான் வந்துட்டு மாற்றணும், நேம் போர்டு வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக பண்ணி உள்ள கோயிலுமே அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வான்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போனால் அவனால் உள்ளே என்ட்ராக முடியல. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா சாமி, நீங்கள் வந்து அவனை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்களோட டெம்பிள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப கிராண்டாக இருக்கும், அவன் நிறைய வந்துட்டு உங்களுக்காக பண்ணுவான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அந்த மேஜிக் எல்லாமே உடஞ்சி அவனுமே இங்கே உள்ளே வந்துடுறான். அவனுமே இங்கே போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு அவனுக்குமே.
நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நேம் போர்டு எல்லாமே மாறி இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உள்ளே வந்தா நம்ம ஹீரோயின் அந்த கோவில் பக்கத்திலே படுத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க எழுப்பி விட்டதுமே நான் அவங்க டோட்டல் வீடியோயுமே மாற்றிருக்கேன், வில் ஸ்பீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வந்து சக்தியாக உண்டாக்கியாச்சுன்னு சொன்னதும், இதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்தில் காசுக்காக வந்துட்டு சும்மா நடிக்கிற வேலைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவும் பெருசாக வந்து தப்பாலாம் தோணலை அவங்க பேசுகிறத வச்சு. அப்போ அவங்க அங்கிளை நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும், ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சின்ன பையில் அது எல்லாத்தையுமே போட்டு எல்லாத்தையுமே மேஜிக்காக மறைய வச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுது. சரி ஆண்டி, நான் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கே காசு மறைச்சி வச்சுருக்காருன்னு இப்போ சொல்கிறேன்னு சொன்னதும், அவங்க வீடியோ கால் போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை நீ வந்துட்டு அது கடியில் இருக்க அந்த துணியை தூக்கு பார்ப்போன்னு சொன்னால், துணியை தூக்குனா ஏகப்பட்ட காசு உள்ளே இருக்குது, நீ இப்படி வேலையாக பண்ணுற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அங்கே நான் உங்களை வந்துட்டு இன்னுமே சின்ன பொண்ணை ஆக்குறேன், அதுக்குமே என்கிட்ட மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் கொடுத்தா அவங்க ஹேர் எல்லாமே மாறி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்போ மெயினாக நம்ம ஹீரோவோட அம்மா, உனக்கு நான் இங்கே ஷாப் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன், நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குமே அதே மாதிரி அங்கே ஷாப் வச்சு கொடுத்துடுறாங்க. பார்த்தா எல்லாருமே வரிசை கட்டி அங்கே வந்து நின்றுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. இவங்களுக்குமே ஏகப்பட்ட காசு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்கும்போது அங்கே ஒரு பெரிய பணக்கார ஒரு பர்சன் அங்கே வராரு. உனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, என்னோட 3 பிள்ளைங்களை பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. டீனா, நீ என்ன இவ மேலே போய் நம்பிக்கை வச்சுட்டு வந்து பண்ணிட்டுருக்கீங்களா, இவ சரியான ஒரு ஃபேக், நான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன வேணுமோ கேளுங்க பண்ணுறேன்னு சொன்னதும், அதே மாதிரியே அந்தாலுமே சொன்னதுமே அவள் வந்துட்டு அவளோட அந்த மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட 3 பையங்களுமே இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே அந்தாள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே ஆள் அனுப்புனதுமே, ஹீரோயின் நீ எதையுமே முழுசாக சொல்லாமல் தானே உருப்படாமல் பண்ணிட்டு இருக்கா, இதனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சர் வரப்போகுதுன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் அவங்க 3 பிள்ளைங்களையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு பையனை பார்த்தா அங்கே கேயா மாதிரி வந்துட்டு இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே நக்கலாக வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு பையன் அரை பைத்தியமாக அங்கே வந்து சேர்றான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அந்தாள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னோட பிள்ளைங்க எல்லாமே இப்படி போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்தாள் ரொம்ப கவலைப்பட்டதும், நீ தான் வந்துட்டு இப்பயுமே குழந்தை பெற்றுக்கலாமே, பேசாமல் இன்னொரு குழந்தைய பெற்றுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், எனக்கு தான் வயசாகி போயிடுச்சு, எப்படி போய் நான் புள்ள பெற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்தாள் கேட்டதும், அதுக்கு என்கிட்ட வந்து மெடிசன் இருக்குது, நீ இப்போ 1 மில்லியன் கொடுத்தேன்னா நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னதும், அந்தாள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பைசா கொடுத்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை வாங்கிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காரு. நீ இப்படி முழுசாக தெரியாமல் ஏதாச்சும் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொன்னதும், அந்த டீனா ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இப்போவே பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மாஸ்டரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்கள் மாஸ்டர் யார், என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயினை கையை காமிச்சதுமே மாஸ்டர் ஷாவ் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு இவ்வளோ கணத்தில் அரைஞ்சிட்டு அங்கே வந்து சாரி கேட்குறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இவ தான் வந்து சீட்டேன்னு சொன்னதும், நீ இப்போ யாரை சீட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியோ இந்த ஆளோட மாஸ்டரே நான் தானே அவள் சொல்கிறா, மலையில் வச்சு அவள் டீச்சிங்குமே எடுப்பா போல, அப்போ இவருமே ஒரு ஆளாக இருந்திருக்காரு, ஆனால் ஒழுங்காக வந்துட்டு எதையும் கற்றுக்காம தூங்கி வளைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண வந்துட்டு கற்றுக் கொடுத்தாலுமே அரையும் குறையுமாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ அதெல்லாமே ஹீரோயின் சொல்லிட்டு, இனிமேல் நீ ஒழுங்காக வந்துட்டு எதுவும் பண்ண பழகலைன்னு நினைக்கிறேன், அதான் ஓ ஸ்டூடெண்ட்டுமே உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கா, நான் வந்து உனக்கு திரும்ப டீச் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகே சொல்லிட்டு போகிறாரு. திரும்ப ஹீரோயின் அங்கே வந்து அவங்க எல்லாருக்குமே ஜோசியெல்லாம் சொல்லிவிட்டு அங்கே மெடிசன்லாம் கொடுத்து ரொம்ப டயர்டாகி போயிடுறா. ஃபைனல் அவளுக்கு அங்கே வந்து காசு எண்ணும் போது மட்டும் ரொம்ப உற்சாகமாகிடுது, ஏகப்பட்ட பணம் சேர்ந்து போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எது லைசன்ஸ் இல்லாமல் ஆன்டி கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கும் அவங்க அங்கிளுக்குமே பயமாயிட்டுருக்கு. ஹீரோயின் அவங்க கூட ஃபைட் பண்ண பார்த்தா, நீ இப்படிலாம் பண்ணாத, இது லாக் எதிரானதவருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ பண்ண ஃப்ராடு வேலைக்கு சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. போலீஸ் கோவப்பட்டதுமே, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நாங்கள் மலையிலேருந்து வந்திருக்கோம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னதும் அங்கே போர்டை கொடுத்து நாங்கள் இதுக்கு மாதிரி இந்த தப்பை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே சவுண்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணதுமே அங்கே காசையுமே தப்பான முறையில் வந்து வரிசை அதையும் பறித்து வச்சுட்டு, நீங்கள் மரியாதையாக இந்த வேலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டதுமே அதை கேட்டுட்டு, ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எல்லாமே போலீஸ் பறிச்சிட்டாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்ருக்காங்க.
நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அங்கிள், நம்ம வந்துட்டு வேறு ஒரு வேலை பண்ணலாமே அப்படின்றத சொல்லிட்டு அந்த சைடில் பார்த்தா அங்கே ஒரு ஃப்ராடு வந்துட்டு ஜோசியம் சொல்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்போ நானுமே ஜோசியம் சொல்கிறேன், அந்த ஆள் கொடுக்குற காசை விட கம்மியாக கொடுத்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப கோவமாயிருது. இப்போ நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அப்போ அந்த பர்சன்ட்ட உன்னோட கனவுல எப்பயுமே ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப பயமுடுத்திட்டு இருக்காங்களான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அது வந்துட்டு நீ பண்ண தப்புனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட அந்த ஆத்மாவையுமே அவர் வச்சுடுறா. அவர் கோவப்பட்டு கணத்தில் அடிச்சுட்டு அப்போ தான் ஒழுங்காக பண்ணலை, எதுவும் செத்த பிறகாச்சும் சாம்பலை என்னது கொண்டு போய் கரைச்சி நீ வந்து ஈம சடங்கு பண்ணுவேன்னு பார்த்தா வேற எவனுக்கோ பண்ணிட்டேன், நான் இன்னுமே சுத்தமாக வந்து சாந்தி அடையாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஐயோ தாத்தா நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையாயிருது. அங்கே நிறைய வந்துட்டு இவர்கிட்டே வந்துட்டு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு உடனே அங்கே போலீஸ்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்ப அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து குண்டோட தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதும் இவ்வளோ சொல்லியுமே திரும்பவுமே அதே வேலையை பண்ணியிருக்கீங்க, உங்களை என்ன பண்ணுறது, பேசாமல் ஜெயிலில் தூக்கி போட்டுருவோமான்னு சொன்னதும் அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் கிளம்புங்க எழுதி கொடுத்துட்டுன்னு போகிறப்ப அப்போ அங்கே அந்த பார்த்தா அந்த ரவுடி வந்து ஃபோட்டோ இருக்குது. இவனை எனக்கு ஆல்ரெடி தெரியுமேன்னு சொன்னதும் தெரியுமா இவனன்னு சொன்னதும் இவன் தான் அன்றைக்கி நம்ம ஹீரோயினோட வீட்டில் வந்துட்டு அடிக்கிறதுக்காக வந்தவன். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து உங்களை கண்ட்ரோல் பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் நீங்கள் எனக்கு பே பண்ணணும்லன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருமே அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. பிறகு போயிட்டு அவனோட லொக்கேஷனையுமே அவன் சொன்னதுமே அங்கே அவனையுமே அரெஸ்ட் பண்ணவுமே சொல்லிடுறாங்க. சந்தோஷமாயிட்டு காசெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, சும்மா வந்துட்டு ஓயான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு அசிங்கம் இல்லையா, எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க அங்கே பண்ணிட்டுருக்காங்க. பட் அந்த போலீஸ்க்குமே இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. குண்டனை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தா அவனோட மேலே வந்து இவில் ஸ்ப்ரீட் இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீ நில்லுன்னு சொல்லிட்டு அவனோட உடம்புல இருக்க அந்த இவில் ஸ்ப்ரீட்டையுமே வந்து பிடிச்சி அவங்க வந்துட்டு அங்கே பாட்டிலையுமே அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கரலாம், இவன்ட்டு அந்த எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வராது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இவ்வளோ பண்ணியிருக்கோம், நீங்கள் எதே எங்களுக்கு பண்ண மாட்டீங்களான்னு போலீஸ்கிட்ட கேட்டதுமே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பறித்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு முறைப்படி லைசன்ஸ் வாங்கி இதை வந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன வேணாலும் வேலை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவங்க பிரதருமே நம்ம ஹீரோ அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்துட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் பரவாயில்லவா நம்மளே வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்றத சொல்கிறப்ப இப்படி வந்துட்டு ஒரு காஃபே ஆரம்பிக்கணும் அதுக்கு காசு கூட இல்லையேன்னு சொல்கிறப்ப நான் இருக்கேன்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு காஃபே ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்ப பார்த்தா அதே இடத்துல அந்த ஃப்ராடு வந்துட்டு போலி அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு உல்ட்டாவை வந்துட்டு என்னென்னமோ நடக்குது, அவங்களுக்கு கரெக்டாக எதுவுமே அந்த அளவுக்கு சொல்ல முடியலை. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இங்கே கூட்ட வர வைக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. நம்ம வந்துட்டு எப்படி வந்து இங்கே வேலை பார்க்குறது கூட ஆள் இல்லை, எப்படி போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் இப்போ வரைக்கும் பிடிச்ச அந்த பேய் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் தான் எனக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் கொடுக்குறா. பார்த்தா அந்த மிஷின்ஸ் மாதிரி மாறி காஃபி எல்லாத்தையுமே அங்கே சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, யார் வந்துட்டு காஃபி வாங்குறவங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஜோசியமே சொல்லுவோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு எல்லாருமே விழுந்தடிச்சு அங்கே ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட பிஸ்னஸ்மே ரொம்ப சூப்பராக அங்கே களக்கட்ட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு எங்கே போனாலுமே அங்கேயுமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாகறாரு. ஆள் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்கு அங்கே வந்து எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு இன்றைக்கி உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதும் நீ யார்கிட்ட வம்பளுக்குறன்னு தெரியாமல் வம்பளுக்குறன்னு அவங்க அங்கிள் சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன பார்த்துக்கிற, நீ போய் ஓரமாயிரு, இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு போதாதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்கே அடி வெளுத்து விட்டதுமே அந்த ஆள் ரொம்ப பயமாயிடுறாரு. மாஸ்டர் ஷாவுட்டே நீ வந்துட்டு வேலையை காமிப்பேன்னு அவங்க அங்கிள் சொன்னதுமே அந்த ஆள் அரண்டு போயிட்டு ஐயோ மேடம் நீங்களா, எனக்கு அது தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்புமே கேட்குறாரு. பண்ணுற இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அவ மேலே அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவனுமே வந்துட்டு கூட சேர்ந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பியாக இருது. பட் ஹீரோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நானுமே அவன் கூட சேர்ந்து எப்பயும் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு, அதை தான் சும்மா வந்துட்டு மறைமுகமாக சொல்கிறான். பட் இந்த மரமண்டைக்கு அங்கே வந்து புரிய மாட்டுது. ரொம்பவே வந்துட்டு டயர்ட் ஆகிட்டேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோ அங்கிள், நான் வந்துட்டு போய் ரெஸ்ட்
எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா. அங்கே வந்து பிஸ்னஸ்மே ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டுருக்கா. அவங்க அங்கிளை வந்துட்டு அங்கே ஒரு ரவுடியோட கும்பல் அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்கமே உங்களை சும்மா விட மாட்டோம், காசு கொடுங்க இல்லாட்டி அப்படின்றத சொன்னதும், எங்ககிட்ட காசே இல்லைன்னு சொன்னதும், இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, கொடுக்கறதுக்கு காசு இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி அங்கே வந்துட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு ஏதோ அங்கே தப்பாக தோணுது. வேகமாக அங்கே விழுந்தடிச்சு போனால் அவங்க அங்கிள் எல்லாருமே வந்துட்டு இப்படி வந்து நடந்துருச்சுன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையுமே அந்த ரவுடிங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சரி அவள் கேட்குறா. காஃபி ஷாப்காக அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவளோட நேம் வந்து டியா. அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பிரதரை பார்த்துட்டு, என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போதே தெரியுமே நீ வந்துட்டு இப்படி ஒரு நிலமையில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னுமே டீ கடையில் வேலை பார்த்துட்டு தான் திடுறியா, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து வந்துடுறேன், என்னோடய வீட்டு தோட்டக்காரன் இல்லை சமையல்காரன் இல்லைன்னா என்னோட டிரைவராக கூட ஆக்குவேன், உனக்கு சம்பளமே கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. அப்போ ஹீரோயின் அவனை பிடிச்சி இழுத்துட்டு, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. மரமண்டையா நீ போ வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த வீட்டில் வந்துட்டு இவள் ஸ்பிரிட்ஸ்மே இருக்குது, அதை நீ எடுத்துகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் அவங்க நிலைமையை பாரு அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்குமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. இது என்னோடய அப்பாவோட ரூம்பு, இதில் மட்டும் நீ எப்பயுமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு அங்கே சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இவன் யாருக்கு தெரியாமல் அங்கே உள்ள ரூம்குள்ளே போனால் அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஏதோ வந்து இவில் ஸ்பிரிட் மாதிரி அங்கே வந்துட்டு வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சு தான் இவங்களோட குடும்பத்துக்கு நிறைய காசு பணம்லாம் வந்துட்டுருக்கு போல். அதை வந்துட்டு மாற்றிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்து விட்டதை அங்கே வச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த பர்சன் இப்போ இந்த மேஜிக் ஸ்பில்லை வந்து எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வந்துட்டு இதை நீ என்கிட்ட கொடு அப்படின்றத சுற்றி கேட்டதும் என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவளுமே வந்துடுறா. நீ வந்துட்டு பாவமேனு உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா, நீ ஏன் வீட்டிலே திருட்டுத்தனை வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொன்னதுமே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு வேற சொல்கிறான். அங்கே செக் பண்ணி பார்த்தா அவனோட பாடியில் எதுவுமே இல்லை. அவன் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே திரும்ப வந்துட்டு இருந்தாலும் அந்த மேஜிக் ஸ்பில்லை எடுத்து பார்த்தா அது வந்து மாறி இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு வேகமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. எடுத்து தப்பிச்சு வேகமாக ஓடி போயிட்டு எப்படியோ எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அந்தாலும் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்காக அங்கே வந்துடுறாரு. இப்போ ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு கூப்பிட்டதுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே வந்துட்டு அதை அவங்க அங்கிள், உனக்கெல்லாம் அறிவு கூட இல்லையா, உன்னால் வந்துட்டு உன்னை காப்பாற்றிக்க முடியாதான்னு சொல்லிட்டு திட்டாரு. இப்போ பாரு எங்களோட ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு இப்போ உனக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூடயுமே சேர்ந்து அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்தாலுமே பயந்து போயிட்டு விழுந்தடிச்சு வேகம் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே முடியாது, தப்பான எண்ணத்துலேயே நீ சுற்றுறவங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறா. ஸோ வந்துட்டு அதையுமே கொடுத்துட்டு அதை வந்து தீயில வந்து எரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவில் ஸ்பிரிட்டே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எங்களுக்காக வந்துட்டு எல்லாமே நீ பண்ணிட்ட, அந்த கஃபேவே எங்களுக்கு கொடுத்துட்ட, ரொம்பவே சந்தோஷமா, ஃப்யூச்சரில் நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், நாங்களுமே நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் அவன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் என்ன அங்கிள் சொல்கிறீங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், லீயை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்குமே பிடிச்சிருக்குல்ல, அவன் கூட சேர்ந்து உன் ஃப்யூச்சரில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இதுக்கப்புறம் நீ அவன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டு அவங்க பிரதருமே என்னோட ரெஸ்பெக்டை ஏற்றுக்கோங்க மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.